ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட விஜயகாந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கர ஃபேமஸாக வளம் வந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜயகாந்த் சாரோட வீட்டில் எவ்வளோ தங்க நகைகள் இருக்குது, அவர் எவ்வளோ தங்க நகைகளை வியர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது தான். என்னப்பா சொல்கிறீங்கன்னா, எஸ், விஜயகாந்த் சாருக்கு இப்போ முக்கியமான விஷயமே அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கே தங்க நகைகள் மேலே ஒரு மிகப்பெரிய உடன்பாடு இருக்குது, இஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் மேடமுக்கே வந்து தங்கம் வியர் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமாம். ஸோ அதனாலே வந்து விஜயகாந்த் சார் தங்கமும் வந்து நிறைய வியர் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கை ஃபுல்லாக மோதிரம் போட்டிருக்கிறதும், கழுத்தில் வந்து கொஞ்சம் தங்க நகைகளை போட்டுக்கிட்டு ஒரு 2-3 பட்டன் வந்து கழட்டி விட்டுட்டு அவர் நடக்கிறது தான் அவர் ஒரு மாதிரி வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவாராம். ஸோ அதுக்காகவே வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து வெளியே எங்கேயோ போகும்போதும் சரி, ஒரு சில நகைகள்லாம் வந்து கொஞ்சம் மொத்தாக இருக்க செயின்லாம் வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு ஒரு பட்டன் கழட்டி விட்டுட்டு அவர் நடக்கிறதா கொஞ்சம் கெத்தாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாமல் கை ஃபுல்லாக மோதிரங்களும் வியர் பண்ணிகிட்டு இருப்பாராம். எப்பயாவது ஒரு வாட்டி யாருக்காவது எதனா ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு வந்து ஒருத்தங்களுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம அந்த கையில் போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் கேட்டுப்பட்டோம். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், அதை வாங்கின ஒரு சில பேரே இப்போ இன்டர்வியூஸும் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நான் ஒரு வாட்டி வந்து விஜயகாந்த் சாரை மீட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது, நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே இல்லை. டக்குன்னு வந்து கையில் அந்த மோதத்தை கழட்டி எங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இந்த மாதிரியான மனசு யாருக்கு வரும் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே அவர் வியர் பண்ணிகிட்டு இருக்காரா என்னன்னு கூட தெரியல அப்படின்ற லெவலில் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தங்க நகைகள் மேலே அவருக்கு ஒரு உடன்பாடு இருந்தாலும் கூட அது அந்தளவுக்கு அவர் பெருசாக வந்து ஒன்றும் கண்டுக்கல, கேர் பண்ணுறது இல்லை. டக்குன்னு யாருக்காவது எதனா ஒரு தேவைப்பட்டு தான் நகைகளை கழட்டி அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்காகவே அவர் வந்து வியர் பண்ணிகிட்டு இருக்கார மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஹீரோ சிம்பிள் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.